இதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் நான் கலெக்ட் பண்ணுறபோது நிறைய 60 லட்சம் பேரில் அந்த மாதிரி தான் டிலீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 30 லட்சம் புது பேர்களையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஒரு டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் பண்ணாத நிலையில் இந்த மாதிரி தவறுகள் ஏற்படலாம். ஏன்னா 2-3 வருஷத்தில் நம்ம ஒன்றுமே வெரிஃபை பண்ணலைனாக்கா இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். அதனால் லட்சம் பேர் எடுத்துட்டாங்கங்கிறது, ஏன்னா இந்தியாவில் வந்து மைக்ரேஷன் ஆஃப் லேபர் இஸ் வெரி காமன். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஹியூஜ் ஆல்சோ. ஆமாம். அதனால் லட்சங்கிறதுனால நம்ம பயந்து போயிடக்கூடாது. அதே மாதிரி 30-35 லட்சம் பேர்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் த ஃபேக்ட் ரிமைன்ஸ், மிஸ்டேக்ஸை வந்து உடனே கரெக்ட் பண்ணணும். அதுக்கு டைம் கொடுக்கணும். அதை வந்து பேசி வெரிஃபை பண்ணி, அதில் வந்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்களுக்கு ஃப்ரீயாக ஓட்டர் ரோல் கொடுக்குறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி ஓட்டர் ரோல் கொடுக்குறோம். எவ்ரி இயர் கொடுக்குறோம். அதே மாதிரி வாக்காளர்களுக்கும் டைம் கொடுக்குறோம். வெரிஃபை பண்ணுங்கள், செக் பண்ணி சொல்லுங்கள், தப்பு இருந்தால் சொல்லுங்கள், மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு.